எப்போதும் சிவபெருமானை விட்டு விலகாமல் அவருடைய இருக்கும் 8 சிவ சின்னங்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். பிறை சந்திரன். சிவனின் முடியை அலங்கரிக்கும் பிறை சந்திரன் பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை சுழற்சியை குறிக்கும் அடையாளமாகும். சந்திரனை மனோகாரகன் என்று அழைப்பார்கள். சிவன் மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றலை வழங்கக்கூடியவர் என்பதால் மனதின் மாற்றங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றிற்கு காரணமான சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் சிவபெருமான். திரிசூலம். திரிசூலம் தீமைகளை அழிக்கும் ஆயுதமாகும். இதுவே ஆக்கல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் குறிப்பதாகும். உடுக்கை. சிவன் கையில் எப்போதும் உடுக்கை வைத்திருப்பார். இது அண்ட ஒளி ஆற்றலை குறிப்பதாகும். ஒட்டுமொத்த உலகின் அசைவையும் இசை ஒளியையும் கொண்டதாகும். உலகை படைத்தவரும் அழிக்கும் வல்லமை கொண்டவர் ஈசனே என்பதை குறிக்கும் பொருளே உடுக்கை. ருத்ராட்சம். ருத்ராட்சம் சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றியது என்றும் இது அகிலத்தில் உள்ள அனைத்தையும் தனக்குள் கொண்டது என்றும் அண்ட இயக்கங்களையும் அவற்றிற்கான விதிகளையும் கொண்டது என்றும் கூறப்படுகிறது. நாகம். சிவனின் கழுத்தில் 3 சுற்றுகளாக நாகம் சுற்றி இருப்பதை கவனித்திருப்போம். இது குண்டலினி சக்தியை குறிப்பதாகும். இது மேலே உயர்ந்து பக்தர்களை பார்ப்பதாகும். மறுபிறவி, மாற்றம், முக்தி, குணப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு காரணமாக உள்ளது. நந்தி. நந்தி எனப்படும் காளை மாடு சிவனின் வாகனமாக உள்ளது. நீதி, அறியாமை, ஆற்றல் ஆகியவற்றை குறிப்பதாகும். விசுவாசத்தின் அடையாளத்தை இது காட்டுகிறது. நெற்றிக்கண். சிவனின் நெற்றியில் உள்ள 3வது கண் விழிப்புணர்வை குறிப்பதாகும். மனோ தத்துவம், ஆன்மீக உலகம் மற்றும் ஞானத்தின் ஆற்றலை செயல்பட வைப்பதன் அடையாளமாகும். 3 கோடுகள். சிவனின் நெற்றியில் உள்ள 3 கோடுகளும் 3 தொழில், 3 குணம், 3 காலத்தை குறிப்பதாகும். முக்கியமான இது 3 குணங்களின் அடையாளமாக கருதப்படுகிறது.